வணக்கம் வெற்றி லெப்சல் சோலோ. விக்கிற விலைவாசிக்கு பால் பழம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பல நாங்க வளர்த்து விட்டா 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சொப்பா போட்டு வந்து நீங்க அள்ளின்னு போயிடுவீங்க. பாத்தீங்கல்ல, இது இது ஒன் ஆஃப் த வீடியோ தான். இது இந்த வீடியோ மாதிரியே நிறைய பேர் அந்த 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 டயலாகை வச்சு, அந்த சந்தானம் டயலாகை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். காவல்துறையை குறைவாக எடை போடாதீங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு காவல்துறையை குறைவாக எடை போடாதீங்க, சரிங்களா? ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம வண்டியும் கிடையாது, நம்ம நிம்மதியாக தூங்கவும் முடியாது, சேஃபாக தூங்க முடியாது, ஓகேவா? அதனால் அவங்கள வச்சு வீடியோ போகிறத ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கள். எதில் விளையாடணுமோ அதில் விளையாடணும். 5 ரூபாய்க்கு யார் சட்டை கொடுக்குறாங்க உங்களுக்கு? 5 ரூபாய்க்கு எவனா சட்டை கொடுக்குறானா? 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சட்டைன்ற அப்போது அயன் பண்ண கூலி எவ்வளோ ஆகுது? ஜாஸ்தி ஆகுது இல்லையா? 5 ரூபாய்க்கு அயன் பண்ண சட்டையை போட்டுன்னு பொண்ணை அள்ளிட்டு போயிடுவாங்கன்னா நீங்கள் ஒழுங்காக ஃபஸ்ட்டு இருங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் மாடிஃபையே பண்ணக்கூடாது. நம்ம வண்டி என்ன ஸ்டாக்கில் இருக்குதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் பண்ணணும். ஒரு ரிப்பேர் ஆகுது, ஒரு சைலன்சர் ஆகுதுன்னா அதே சைலன்சரை கைட்டு தூக்கி போட்டு வேறு சைலன்சர் போடு. ஒரு ஹெட்லைட்டு உடஞ்சி போச்சு, அந்த ஹெட்லைட்டை தூக்கி போட்டு அதே மாதிரி வேறு ஹெட்லைட்டு போடு. ஆனால் அதுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணுறீங்க? வேறு சைலன்சர் வேறு ஹெட்லைட்டுன்னு போடும்போது அது மாடிஃபை தான். அது மாடிஃபையில் தான் கணக்காகுது. இப்போ வேறு கலர் பெயிண்ட் பண்ணுறது, இந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க இல்லையா? அதனால் அதெல்லாம் நீங்கள் அந்த வகையில் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு காவல்துறையை வேறு விதமான வண்டிகளெல்லாம் காமிச்சிட்டு ஒரேமாரி அந்த போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, அந்த ஒயிட் ஷர்ட்டு அந்த காக்கி ஷர்ட் இருக்குல்ல, அவங்க நிற்கிற அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அதை முதல்ல இந்த வீடியோவை போடுறத முதல்ல நிறுத்துங்க. ஆப்பு உங்களுக்கு தான். யார் இந்த வீடியோவை போடுறாங்களோ அவங்களுக்கு தான். நீங்கள் அவங்கள குறைவாக மதிப்பிடாதீங்க. அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை. அவங்க சேஃபாக நம்மளை வச்சுங்கிறதுனால தான் நம்ம சேஃபாக வீட்டில் தூங்கணும். இல்லைன்னு வச்சுக்கேன், வீடு 10 பேர் உள்ளே பூந்துருவான். நன்றி.